ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிப்ரேஷன் பண்ணாலே நம்மளுக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக். அந்த கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு pillsbury குக்கர் கேக் மிக்ஸ் எடுத்திருக்கோம். இது கூடவே இந்த பாக்ஸில் மிக்சிங் பவுடர் இருக்குது. கூடவே டெக்கரேட் பண்ண கொஞ்சம் கேண்டீஸும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கெட்டில் இருக்க பவுடரை நம்ம சேர்த்துக்கிறோம். இதிலே எவ்வளோ அளவு பால் எடுக்கணும் அப்படின்றத அந்த மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 120 ml பால் எடுத்துக்கிற சொல்லி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கெட்டில் ஊற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இப்போ பாலுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போது கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். இது வெண்ணிலா கேக் மிக்ஸ் எடுத்துருக்கோம். இது குக்கர் கேக் மிக்ஸ் இப்போ கட்டிகள் இல்லாமல் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு டின்னில் மாற்றிக்கிறப்போ, இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ரவுண்டாக பிளேட்டோ எது இருந்தாலும் ஓகே தான் குக்கரில் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி பட்டர் ஷீட் போட்டு நல்ல பட்டரெல்லாம் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ நல்லா தட்டி விட்டுருங்க. எங்கேயுமே கேப் இல்லாமல் தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு குக்கரில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடியில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாண்டு உங்கள் வீட்டில் என்ன ஸ்டாண்ட் இருக்கோ அதை நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் வச்சிட போகிறோம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். குக்கர் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த கேக் செய்யணும். 35 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கரெக்டாக 35 மினிட்ஸ் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உள்ளே வெந்துருச்சான்னு நைஃப் வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். நைஃப்பில் எதுவுமே ஒட்டல. ஓகே, நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கூல் டவுன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ இந்த ரெடியான இந்த கேக் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் ஷீட்டில் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அருமையான ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மேலே க்ரீம் அப்ளை பண்ணியும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளாக ஒரே பிஸ்கெட் வச்சு எப்படி க்ரீம் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரே பிஸ்கெட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, பொடியாக்கி. இது கூட கொஞ்சம் பால் சேர்த்துருக்கோம். இதை நம்ம நல்லா நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இல்லை நீங்கள் க்ரீம் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான். இல்லை நீங்கள் அப்படியே மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு எடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கூடவே சாக்லேட் ஒரு சிரப் சேர்த்துக்கிறோம். நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு கூட கொடுத்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துக்கிற போகிறோம். சின்ன ஒரு டெக்கரேட்டிவாக சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணிடலாம். நல்ல ஸ்பாஞ்சாக சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்ல ஸ்பாஞ்சாக இருக்குது கேக்கு. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.